என்னது இட்லி? எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்? மேரிட் ஃபேமிலி சேனல் தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஓகே. ஐயோ முன்னாடி போக மாட்டேங்குது. என்ன இடிக்கிறவன் சொல்லுக்குடா. தக்காளி இடிச்சாங்கடா. என்னது இது? வணக்கம் எல்லாரும், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தம் இல்லாத, பண்ணுக்கு குறைச்சல் இல்லாத ரேண்டமான சம்பவங்களை தான். வேணும்னு வேண்டாத வேலை பார்த்தவங்களையும், இழுத்து பிடிச்சி இல்லாத வேலைகளை பார்த்தவங்களையும் அள்ளி எடுத்துட்டு வந்திருக்கோம். அத்தனையும் காட்டுறோம். விடிஞ்சதுல கிழிஞ்சது, சுத்தியல் வளைஞ்சது, வலது காலை எடுத்து வச்சாலும் வளக்கும், பக்கனையா வாங்கி வச்சது வெடிக்கும், பாத்தி பண்டல தட்ட முதலில் வாயில ஒட்டேன்னு வில்லங்கமான சம்பவங்களை வீடியோக்குள்ள காட்ட இன்ட்ரோ போலியா கரெக்டா? அவர் விஷயத்தை மறைச்சிட்டு வேலை செஞ்சாரு. பாதாள கிணத்துல பணத்தை எவ்வளவு சொல்றது? சொல்லுங்க பாதைய சொல்லுங்க பக்கம் தெரியுது, நீ மூடு. ஆளு பெருசு, காலம் பெருசு. போன் வருது. ஓ ஒரு 16 நம்பர் இருக்கும். அந்த 16 நம்பர் கொஞ்சம் சொல்றீங்களா சார்? சொல்றேங்க. அங்க தெருவுல போட்டு போறட்ட. என்னடா பண்றீங்க? இல்ல இன்னும் காயல. எப்படி ஒரு 2 மணி நேரம் காப்பாத்த வெயிட் பண்ணுங்க ப்ரோ. வவ்வால் இது வரும். எடுத்து சொன்னா புரியும்ல. நான் என்ன சொல்றேன், எலிய மட்டும் தான் சாப்பிடணும்னு அவசியம் இல்ல. நான் மட்டும் என்ன நடக்குது? பிடிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி வெரைட்டியா சாப்பிட வேணாம். பறவையை சாப்பிடு, பேசிக்கிறீங்களா? எடுத்துக்க, கேலரிஸ் கம்மி. ஏதோ பேசிட்டேற விட்டுறாங்கடா. ஏகப்பட்ட நோயெல்லாம் வருதாமா, புரியுதுல்ல? பசியில காதடைச்சு 10 நிமிஷம் ஆச்சு. சரி, கடைசி வார்த்தைகள் உளறட்டறையாச்சு. சேஃப்டியா வைக்கணும்ல. திருட்டு பயவுலைய ஜாஸ்தி இந்த ஊர்ல. புதுசுவா கொஞ்சம் பத்திரமா கழட்டிடு. மரியாதையா முன்னாடி கழிச்சு கொதறிடுவேன். திருட்டு பயல அது நான் பார்த்து வச்சிருக்கேன். ஓஹோ, ஓ அவனும் திருடனானா? போச்சு. போடு போடு. சியா போயிட்டு இருக்க. பயங்கரவாதி தாக்குதல். பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. சென்டர்ல விட்டு சரச்சு விட்டு வெயிட் பண்ண நேரம் இல்ல. ஆமா, விடாமுயற்சியில ஏறி வீழ்ந்தாலும் ஐயோ அங்க புல் சப்போர்ட். ஐயோ புடிச்சிரோ. கிளம்பல. இயற்கை எரிச்சலா இருந்துச்சு. புது மாடல் நோக்கியா. பேட்டரி தீராம ஓடும் நண்பர்களே. பேட்டரியா இல்லாம ஓடும் நண்பர்களே. அண்ணன் நிக்காம பாடுவாரு. தூக்கிட்டாரா கரெக்டா? அது பாசம் இல்லையா? அப்பா அப்பா பையன் குடுக்கறான் பாருங்கனே. குடுப்பா, வளைச்சு சம்பாரிங்கடா. குனியும் போது குத்துற ஊருக்குள்ள தக்காளி குப்பை பொறுக்குறது என்ன பண்ணுது? அண்ணன் முறையா கலட்டுறாரு. இடது புறம் திருப்பி கனெக்ஷன் மாறி போச்சு. அவன்லாம் லக்கிடா. ஆமாண்டா. அட பைத்தியங்க, யார் பார்த்தல? அண்ணன் கடுமையா கட்டிச்சாரு. கூண்டுக்குள்ள இருந்தாதான் குற்றத்தை உணர்வ. போ போட்டி வச்சறான். அங்க வேணாம். ஐயா அன்பளிப்பு ஆகாது. ஐயா அன்பளிப்பு வேண்டாம் எனக்கு. ஒரு வழியா வண்டி வேண்டாம் உனக்கு. அடப்பா, ஆப்ஷன் இல்ல. வாங்குறவங்க கொடுக்க மாட்டேங்க. காலேஜுக்கு டைம் ஆச்சு. கல்டு விழுந்தது எங்கடா வச்சு. அவங்க குழப்பத்திலே வட்டாங்க. தேவையா? எத்தனை வாட்டி தான் கட்டறது? உயிரை வாங்கு. ஐயோ பாவம் 50. ஐயோ நான் கேட்கல. சின்ன வயசுல என்ன பார்த்தா பெக்கர் மாதிரி. பாவம் 50 ரூபாய். அதுக்குள்ள நிறைய வருது. ஐயா ஆதரவு. அதானே அவ்வளவுதான் போட்டு தடுக்க முடியலையா? கடுங்க. சப்காயில விட்டு சுத்தனம்னா எத்தனை வருஷம் அனுபவம். அவங்களுக்கு தெரியாத ஒரு மேட்டர் சொல்லவா? விளையாடுது. நம்ம நாட்டுல வேகமா வளர்ற குதிரை வரி குதிரை. உலகத்திலேயே வேலை செய்யற ஒரே தற்காப்பு கலா தான். ஓச்சை இழுத்து விடுவேன், கப்பத்தா சுட்டே விடுவேன். 100% works. அது புது மாடல். அண்ணே ஏசி போடலையா? கரண்ட் பில் அதிகமா வருதுப்பா. அப்ப சரி, நம்ம யுனிவர்சிட்டில கண்ணை மூடிட்டு படிக்கலாம். தரம் தரம் தெளிவா டிகிரி வாங்குவாங்க. சூப்பர், ரெண்டு பேரும் சூப்பர். பனிமலையில பழம் சாப்பிட போறேன். இங்க வந்தா வாழைப்பழம் சாப்பிட்டுக்குவோம்.
அண்ணன் சங்கடத்துல இருந்தாரு. மனசு கொஞ்சம் சிக்கலா இருக்கு, பாட்டு கேட்போம். போட்டோ எடுத்துட்டு வந்துட்டார். ரெட் டாக்ஸி மாதிரி அது கோல்ட் டாக்ஸி. அந்த மூணாவது மொட்ல சொல்லி அடிச்சு விடுங்க. பண்ணிரல. எப்படி முடிச்சிருக்கு பாரு. செவல்லியே வர்ற விடுங்க. வாய் மாதிரி மனசு நேரம் சரியா இல்ல. போட்டோ 10 நல்ல நேரம் ஆரம்பிச்சிட்டோ. மணி 8:10 தான் ஆகுது. அது ஆர்ட். ஆனா அண்ணன் தான் ஆர்டிஸ்ட். அந்த குடும்பத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும் சாண்டா. அன்னைக்கு தான் முத நாள். மேல் வெட்டு தான் வேணும்னு போராடி வாங்கியிருக்கேன். போங்கடா. அவ்வளவுதான். உடச்சிட்டல் எல்லாத்தையும். அவருக்கு ஒரு ஈ தொல்லை. என்ன மிஸ்டர் இடும்போ பர்ஃபார்மன்ஸ் போச்சு மண்டையிலே எரிய போறான். அந்த அமைதியா இருக்கு. உடஞ்சிருச்சு இதுவே. பெட்ரோல் திருடுறதுக்கு ஏத்த மாதிரி லீவ் வைக்க மாட்டீங்க. எங்க இருக்குனே தெரியல. யாரா ஏய் மெக்கானிக் சார். அங்க உயிர் ஆபத்துல இருந்தது. டேய் டேய் மாப்ள அவசரப்பட்டு எதுவும் பண்ணாத. டேய் தொரடா கதவை உள்ள போய் சாத்திட்டா பூட்டி வேற வச்சிருக்கான். ஆபத்தெல்லாம் அக்கட்டாமோ. வாங்க சொல்லிட்டு ஏறதுக்கு ரைட் வருவோம். அறுக்குறீங்களா? நானே வருவேன்லடா. அங்க ஏன்டா பாப்பாரு வேலைய. சார் 500 ரூபாய்க்கு சேஞ்ச் இருக்கா? சில்றலாம் இல்ல அப்புறம் வா. அகராதியில கடை நடத்துறாங்க. வேலை விக்கிறதுக்குன்னு வராங்க. வேற வேலைக்கு போங்கடா. எல்லோ ஃபீல்டர்களை விட எவ்வளவோ பரவாயில்ல. விட்டுட்டாரா புடிச்சிட்டாருங்க. முக்கியமான விஷயத்த சொல்ல வெயிட் பண்ணாரு. முக்கற இடத்துக்கு வெளியில வெயிட் பண்ணிட்டாரு. இயற்கை தானே. ஐயா ரெஸ்ட் ரூம்ல இருந்து வர்றதுக்கா? ஓஹோ. பிளான் கேன்சல். நான் இனிமே பேச்சுலர். கை மேல வேலை இருக்கும்போது கவனம் வேணும்ல அங்கிள். ஐயோ. என்ன பண்ண? எல்லாம் கை மீறி போயிடுச்சு. போனரம்மா ஒத்துக்கல. போறம்மா ஏவோ. வெளிய நிக்க வைக்கவா? இவர் பேர் தான் கௌபாலு. ஃபர்ஸ்டா வந்திருக்காங்க மாளு. டோ வரட்டா. வரட்டற மாதிரியே பேசுறாங்க. கூட்டி வந்திருக்கா? ஒரு நிமிஷம். போனரம்மா மானத்தை வாங்காத. பாவம் அந்த பைய மனசு பாலா போயிடாது. என்னடா டவுட்ல டீ போட்டு கொடுக்க சொன்னேன். அவன் காரே அதிசயம் தான். ஏன்னா ஆள் அதிகமா வந்தா என்ன பண்ணுவீங்க? பாய விரிச்சு போட்டு உட்காரப்பா. பிரேக் அடிச்சா அந்த சேரோட போயிருவாரு. அங்க இசைமலை அடிச்சு பெய்ய கரண்ட் போகணும். ஏதோ ஒண்ணு இமீடியட்டா. கோச் மூத்தவர்ல அங்க என்னடா பாருவ கவனியடா. என் அனுபவத்துல சொல்றேன். வந்து இந்த பக்கம் தான் வரப்போகுது. கணக்கு தவறிடுச்சுப்பா. நல்லா தவறிச்சு. அவன் வெறுத்துட்டான். எலி வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரியலடா. கிட்னி தான் கீழ் நோக்கி போகுது. வீட்லயும் மதிக்கல, சரியான வேலையும் கிடைக்கல, அழுத்தம் தான் அதிகமாயிட்டே போகுது. ஐயோ பாவம் ரொம்ப கஷ்டம்ல. கண்கள்லாம் ஈரமாகுது. இதெல்லாம் அரிய வகை காட்சி. விளையாடுதுங்களா? என்னன்னே தெரியல. அது என்ன மூவ்னு தெரியல. அவர் மனசுல ஏதோ வச்சிருக்காரு. என்னடா மூவ் இது? எல்லாம் ரெடியா இருக்கீங்கல்ல? அட பந்துருட்டி. நான் இன்னும் ரெடி ஆவல. குட்டு சந்துக்கு வந்து மூச்சா போனதான் ஐயோ ஆபத்தான விலங்கு. என்னது? கரடியா? அது பார்த்து பயப்படுது. யாரா அவனு? இங்கதான் சைக்கிள் ஓட்டணுமா? முத சந்திப்பிலேயே மறட்ட வேணாம். இன்னைக்கு அன்பு அள்ளி தெளிச்சிட வேண்டியதுதான். சாப்பிடுங்க. இந்த வீடியோவோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம அதை லைக் பண்ண தட்டி விடுங்க. வீடியோல என்ன பிடிச்சதுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கொட்டி விடுங்க. என்னது உருட்டு விவேக்கு? ஸ்டார்ட் ஆயிடுச்சு பேசியா. தண்ணி இல்லாத காட்டில் தெப்ப குளத்திற்கு அருகில் 3 வயது முதியவரை மண்டையில் மிதித்தது கால் இல்லாத யானை. விசாரணையில் பாதிக்கப்பட்ட நபருக்கு முடிக்கொட்டியதாக தகவல். உடனடி செய்திகளை பெற 1 வாரம் காத்திருக்கவும். நன்றி. வீடியோ விடாம பார்த்ததுக்கு விழுந்து வணங்கி நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you again. எலி பூனையெல்லாம் பேசுறது உண்மையா? இல்லையா? சில வீட்டுல பூனை நாயெல்லாம் பயங்கர க்ளோஸா இருக்கும். பூனையும் பொறுமை இழக்கும்ல. டேஸ்ட் அருமையா இருக்கு. என்னது? சாக்லேட். அட பாவி. பாவி. அந்த பூனையும் இது பண்றீங்களா?
ஆனா அதான் உண்மையிலே அது பூனையும் எலியும் உண்மையிலே அது ஃப்ரெண்டா இருக்கா? அது ஏதோ காது பக்கத்துல எதுவும் நின்னு பாத்துக்கிட்டு இருக்கு. அதுவும் அப்படியே நவராம எதுவும் பண்ணாம அது இருக்கு. சொல்றாங்கல்ல, நம்மளா இப்ப சொல்றோம் 90ஸ்லாம் நம்ம லைஃப் எப்படி இருந்தது, இப்ப எப்படி மாறிட்டு நம்ம ம். சொல்ற மாதிரி, அப்பெல்லாம் எலியும் பூனையும் அடிச்சுட்டு கிடந்தது. இப்ப என்னன்னா ஆமா, ஒண்ணா ஆமா. சுத்திட்டு இருக்கு. அது எனக்கு இல்ல ஒண்ணும் புரிய இப்போ மாட்டேங்குது. சில அனிமல்லாம் சேர்த்து வளர்க்குறாங்கல்ல. அதுங்கலாம் ஜாலியா விளையாண்டுட்டு இருப்பான். ஆடு நெறைய வீட்ல பாத்தீங்கன்னா, ஆடு, நாயெல்லாம் சேர்த்து வளர்ப்பாங்க. அதுங்கலாம் ஜாலியா ஏதோ ஃப்ரெண்டு மாரி விளையாண்டுட்டு இருக்குங்க. ஆமா. நானே பார்த்துருக்கேன் சின்ன நெறைய. வயசுல இருந்து அது வளர்றனால அப்படி. ஆனா ஆமாமா. எலிய யாரு வளர்க்க போறா? ஆமா. எலி இந்த மாரி எலி வளர்க்க மாட்டாங்க. இந்த வெள்ளை எலி, அதுக்குன்னு இந்த பெட்டான எலிலாம் இருக்கு. அதுவும் அதான் ஒரு வளர்ப்பாங்க. பெட்டிக்குள்ள போட்டுதான் வளர்ப்பாங்க. இல்ல வெளில வெளியில mostly வீட்லயே வளர்ப்பாங்க. நெறைய பார்த்துருக்கேன் எனக்கு நானு. இது ஆச்சரியமா இருக்கு. நல்லா இருந்துச்சு. ஓகே. என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்